ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், நபி அவர்கள் வெளியூர்களுக்கு யுத்தங்களுக்கு போகக்கூடிய நேரத்தில் தன்னுடைய மனைவிமார்களுக்கு மத்தியில் சீட்டு போட்டு பார்ப்பாங்க. யாருடைய பெயர் வருமோ அந்த மனைவியை கூட்டிக் கொண்டு போவாங்க. ஒரு நாள் யுத்தத்தில் சீட்டு போட்டு பார்த்தாங்க, என்னுடைய பெயர் வந்தது. அதனால நான் நபி அவர்களுடன் அந்த சஃபரில் பிரயாணத்தில் கலந்து கொண்டேன். அந்த யுத்தத்தை முடித்துக் கொண்டு நாங்கள் திரும்பி வந்து கொண்டிருக்கிறோம். மதீனாவுக்கு பக்கத்தில் வந்து விட்டோம். ஒரு நாள் இரவு வேலை வந்து கொண்டிருந்த வேலையில நபி அவர்கள் சொன்னாங்க, யாருக்காவது வெளிவாசலை போற தேவை இருந்தா கொஞ்ச நேரம் எங்களுடைய ஜமாஅத் எங்களோட படை இங்க நிற்கும், நீங்க உங்களோட தேவைகளை முடித்துக் கொண்டு வாருங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். எல்லோரும் இறங்கி அவரவர்களுடைய தேவைகளை முடிக்க சென்று விட்டார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகின்றார்கள், அந்த காலத்துல நாங்க நபியுடைய மனைவிமார்கள் ஒட்டகங்களுக்கு மேலால ஒரு பல்லக்கு மாதிரி ஒரு கூண்டு ஒன்று இருக்கும். அந்த கூண்டுக்குள்ள தான் நாங்க அமர்ந்து விடுவோம், யாருடைய கண்களிலும் படாமல். எங்கேயாவது நின்று விட்டது என்றால் அந்த கூண்டை தூக்கி கீழே வைத்து விடுவார்கள் பல்லக்கை. நாங்கள் எங்களுடைய தேவைகளை முடித்துக் கொண்டு வந்து அந்த பல்லக்கு உள்ளுக்கே உட்கார்ந்து விடுவோம், எங்களை தூக்கி மேலே வைத்து விட்டு சென்று விடுவார்கள். அந்த மாதிரியான கட்டத்தில் நான் என்னுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு வெளிவாசலுக்காக வேண்டி கொஞ்சம் ஒரு காட்டுப்பகுதி மரப்பகுதிக்கு போனேன். போய் திரும்பி வந்த நேரத்துல என்னுடைய கழுத்தில் இருந்த மாலை காணாமல் போயிருந்தது. அந்த மாலை கூட இரவலா வாங்கிய மாலை, நபியுடைய மனைவிக்கு சொந்த மாலை கூட இல்ல. நான் வேறொரு பெண்களுடைய கூட்டத்தில் இரவலா வாங்கிய மாலை, அந்த மாலை காணாமல் போயிருந்தது. உடனடியா திரும்பி போனேன் அந்த காணாமல் போன மாலையை தேடி பெற்றுக் கொள்வதற்காக. அப்படி போன அந்த மாலை கிடைச்சிருச்சு. நான் திரும்பி என்னுடைய இடத்திற்கு வந்தா நபி அவர்களும் நபியுடைய முழு ஜமாஅத்தும் அந்த இடத்திலிருந்து சென்று விட்டிருக்கிறாங்க. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகின்றார்கள், அந்த காலத்துல நாங்க எல்லாம் மெலிஞ்சித்தான் இருப்போம். என்ன, நாங்க பெருசா சாப்பிடுறது இல்ல, ஒரு கவலம் 2 கவலம் உணவு தான். எல்லா பெண்மணிகளும் மெலிஞ்சிருப்பாங்க. நான் அந்த பல்லக்குக்கு உள்ளே உட்கார்ந்ததாக நினைத்து அந்த பல்லக்கை தூக்கி அவர்கள் ஒட்டகத்தில் வைத்து விட்டார்கள். நபியவர்களும் சென்று விட்டார்கள். நான் என்னுடைய பழையிடத்திற்கு வந்து பார்த்தேன், அங்கே யாருமே இல்ல. என்னுடைய அந்த ஆரம்பத்தில் இருந்த இடத்துல ஒரு கல்லுக்கு மேலால் நான் அமர்ந்து அந்த இரவுல நான் என்னுடைய கண் மிகைத்து நான் தூங்கிவிட்டேன். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகின்றார்கள், நான் தூங்கிக் கொண்டிருந்த வேளையில திடீர் என்று சொல்லி இன்னா லில்லாஹ் என்ற ஒரு சப்தம் கேட்டது. அந்த சப்தத்தை தவிர வேற எந்த சத்தமும் இல்ல. சஃபானிபுனில் முஅத்தல் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி வந்தாரு. நபி அவர்களுடைய வழக்கம், ஒரு படை போனதற்கு பின்னால கடைசியில ஒரு ஆளை அனுப்பி வைப்பாங்க. அங்க யாராவது மிஞ்சி இருந்தா ஏதாவது பொருட்களை விட்டு விட்டு வந்தா அதை எடுத்துக்கொண்டு வரும்படி. அந்த விதத்தில் சஃபானிபுனில் முஅத்தல் வந்தாரு. அவர் என்னை கண்டவுடன் அடையாளம் கண்டுட்டாரு. இந்த ஹிஜாபுடைய ஃபர்தாவுடைய ஆயத் இறங்குவதற்கு முன்னால அவர் என்னை கண்டறிந்தாரு. அவர் என்னை கண்டவுடன் இன்னா லில்லாஹ் மாத்திரம் சொன்னார். நான் என்னுடைய ஜில்பாபால, புகாரில வருது, என்னுடைய ஜில்பாபால என்னுடைய முகத்தை மூடிக்கொண்டேன். அதற்கு பின்னால ஒரு வார்த்தை அல்லாஹ் மீது சத்தியமாக அவருடன் நான் பேசவும் இல்லை, அவர் என்னுடன் பேசவும் இல்லை. அவர் கொண்டு வந்த ஒட்டகத்தை கீழே உட்கார வைத்தாரு. அதற்கு மேல நான் அமர்ந்து கொண்டேன். அவர் குதிரையுடைய கடிவாளத்தை பிடித்து அவர் நடந்து கொண்டு மதீனாவுக்குள்ள அடுத்த நாள் காலையில நாங்க வந்து சேர்ந்தோம். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகின்றார்கள், நம்முடைய அந்த வருகையே சிலர்களுடைய அழிவுக்கு காரணமாக ஆகிவிட்டது. நாங்க மதீனாவுக்குள்ள வந்தவுடன் அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூல் என்று சொல்லக்கூடியவன் முனாஃபிகீன்களுடைய தலைவன், அவன் என்னை பற்றி ஏதோ படுதூர் சுமத்த ஆரம்பித்துட்டான். நஊது பில்லாஹ். நபியுடைய மனைவி ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் இந்த சஃபானிபுல் முஅத்தலுக்கு மத்தியில ஏதோ ஒரு தவறான தொடர்பு இருப்பதாக ஒரு இஷ்யூவை, ஒரு வதந்தி மதீனா பரத்தி விட்டான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகின்றார்கள், எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் மதீனாவுக்கு வந்தவுடன் எனக்கு காய்ச்சல் ஏற்பட்டு விட்டது. கிட்டத்தட்ட 1 மாதமாக காய்ச்சல். அந்த காய்ச்சலுடைய காலகட்டத்தில் என்னுடைய வீட்டுக்கு உம்மு மிஸ்தாஹ் என்ற ஒரு பெண்மணி வந்தார். நாங்க மதீனாவுடைய இரவு வேளையில தான் வெளிவாசலுக்கு போவோம். எங்களை யாருடைய வீட்டிலையும் வீட்டுக்குள்ள டொய்லெட் இல்ல. நாங்க காற்றுக்கு தான் போறது. ஒவ்வொரு நாள் இருட்டானதற்கு பின்னால தான் காற்றுக்கு போவோம் வெளிவாசலுக்காக. உம்மு மிஸ்தாஹ் என்ற பெண்ணுடன் நான் என்னுடைய வெளிவாசலுக்கு போய் திரும்பி வந்து கொண்டிருக்கிறேன். அந்த உம்மு மிஸ்தாஹ் என்ற பெண்மணி அவளுடைய மேலாடை சறுக்கி அவள் கீழே விழுந்து விடுகின்றாள்.
விழுந்தவுடன் அவள் சொன்னால் தாயிஸ் மிஸ்தஹ், மிஸ்தஹ் நாசமாகட்டும், தாயிஸ் மிஸ்தஹ் நாசமாகட்டும் என்று சொன்னார். நான் சொன்னேன், ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகின்றார்கள், ஏன் சும்மா போய் மிஸ்தஹ நீங்க மிஸ்தஹுக்கு ஏன் நீங்க இப்படி சொல்றீங்க? மிஸ்தஹ் தான் அந்த பெண்ணுடைய மகன், அந்த மிஸ்தஹுக்கு நீங்க ஏன் இப்படி ஏசுறீங்க? அவர் பத்ர் யுத்தத்துல கலந்து கொண்டிருக்கிறாரு, அவ்வளவு முக்கியமான ஒரு சஹாபிய நீங்க ஏன் ஏசுறீங்கன்னு கேட்ட நேரத்துல தான் அந்த உம்மு மிஸ்தஹ் சொன்னார், ஆயிஷா உங்களுக்கு தெரியாதா, உங்களுடைய மதீனாவுல ஒரு வதந்தி பரவி கொண்டிருக்குது, அந்த வதந்தியில என்னுடைய மகன் மிஸ்தகம் மாற்றிக் கொண்டு விட்டான் என்ற செய்திய உம்மு மிஸ்தஹ் ரலியல்லாஹு அன்ஹா என்னிடத்துல சொன்னாங்க. அன்றைய தினம் நான் வந்தேன், வீட்டுக்கு வந்தேன். வந்தவுடன் நபி அவர்கள் பொதுவாக அந்த யுத்தத்துக்கு பின்னால வறுமையில வந்தா என்னுடைய வீட்டுக்கு வந்தா என்னுடன் உட்காருவாங்க, பேசுவாங்க, கதைப்பாங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் மாத்திரம் அந்த ஒரு மாத காலமாக வீட்டுக்கு வருவாங்க, சலாம் சொல்லுவாங்க. கைப்பற்றிக்கும் யா ஆயிஷா, ஆயிஷா எப்படி இருக்கிறீங்க, அவ்வளவு தான் கேட்டது போயிடுவாங்க. எனக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்திருச்சு, ஆனால் எனக்கு இவ்வளவு விஷயம், இவ்வளவு தூரம் விடயம் பேசப்பட்ட செய்தி தெரியாது. அவர்கள் வீட்டுக்கு வந்தவுடன் எனக்கு முழு இரவும் நான் அழுதேன், ஒரு நிமிஷம் கூட நான் தூங்கல்ல, இரவு முழுதும் நான் அழுதேன். அழுதுவிட்டு அடுத்த நாள் காலையில நான் நபியிடத்துல கேட்டேன், யா ரசூலல்லாஹ், மதீனாவுல என்ன பற்றி ஒரு செய்தி ஒன்று பேசப்படுது, அத கொஞ்சம் நான் என்னுடைய உம்மா வாப்பாட்ட போய் அதை பற்றி தெரிந்து கொள்ளணும், நீங்க எனக்கு அனுமதி தாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நபி அவங்க அனுமதி கொடுக்கிறாங்க. ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய தாய் உம்மு ரூமான் அவர்களுடைய வீட்டுக்கு வராங்க. ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருக்கிறாங்க. கேட்டாங்க, தாயே இது என்ன, சுப்ஹானல்லாஹ், ரொம்ப ஆச்சரியப்பட்டு மக்கள் இப்படி எல்லாம் என்ன பத்தி பேசிக் கொள்றாங்களா? தாயே இப்படி ஒரு வதந்தி பரவி இருப்பதாக நான் கேள்விப்பட்டேன், உங்களோட கருத்து என்ன, நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த தாய் சொன்ன, மகளே நீங்க அதை பெருசா எடுக்காதீங்க. பொதுவா யாராவது ஒரு மனைவி தன்னுடைய கணவன் ரொம்ப அன்பாக அந்த மனைவி இருந்தா அந்த மனைவிமார்களுடைய சக்களத்திகள். ஆனால் நவுதுபில்லா நபியுடைய மனைவிமார்கள் அவ்வாறு அல்ல. அந்த மனைவிமார்களுடைய சில சகோதரிகளும் இந்த இஷ்யூல மாற்றிக் கொள்கின்றார்கள். அதனால தான் அந்த பெண்மணி ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தாய் சொன்னாங்க, சக்களத்திகள் இந்த மாதிரி சந்தோஷமா இருப்பவர்களை பார்த்து போராமை படத்தான் செய்வாங்க, அவர்கள் இந்த மாதிரி சில செய்திகளை பரத்தத்தான் செய்வாங்க, நீங்க இதை பெருசா எடுத்துக் கொள்ளாதீங்கன்னு சொல்றாங்க. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே கூறுகின்றார்கள், அந்த முழு இரவும் அதை பற்றி நினைத்து நினைத்து நான் அழுது கொண்டே இருந்தேன், முழு இரவும் தூங்கல்ல. மூன்றாவது நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகின்றார்கள். வந்து எனக்கு முன்னால் உட்கார்ந்தாங்க. அவங்க ஹம்து ஸலவாத் சொல்லி சொன்னாங்க, ஆயிஷா நீங்க அல்லாஹ் நீங்க பாவம் செய்யாதவள் என்றா, நீங்க குற்றமற்றவள் என்று சொன்னா நிச்சயமாக உங்களுடைய குற்றமற்ற தன்மையை அல்லாஹ் விளங்க வைப்பான், அல்லாஹ் தெளிவுபடுத்துவான். ஆனா சில வேளை மனிதன் என்ற ரீதியில உங்களால் இந்த மாதிரியான பாவம் நடந்திருந்த ஆயிஷா, நீங்க தௌபா செஞ்சிருங்க, இஸ்திக்பார் செஞ்சிருங்க, அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடுங்கன்னு நபி அவங்க சொன்னாங்க. அதை கேட்டு என்னால் தாங்கிக் கொள்ள முடியல. அந்த சபையில் என்னுடைய தாயும் இருந்தாங்க, என்னுடைய தந்தையும் இருந்தாங்க. நான் என்னுடைய வாப்பா அபூபக்கரை பார்த்து சொன்னேன், தந்தை அவர்களே, நபி அவர்கள் இப்படி கூறுகின்றார்கள், நீங்க என் மூலமாக நீங்க நபிக்கு பதில் சொல்லுங்க. என்னுடைய தந்தை சொல்லிட்டாரு, மாதா அக்கூலு ரசூலில்லா, ரசூலுல்லாவுக்கு முன்னால நான் என்னத்தை சொல்ல, ரசூலுல்லாவுக்கு முன்னால நான் என்னத்தை பேச. என்னுடைய தந்தையும் அமைதியாக இருந்துட்டாங்க. நான் என்னுடைய தாய்கிட்ட சொன்னேன், தாய் நீங்களாவது பதில் சொல்லுங்க. என்னுடைய தாயும் சொன்னாரு, மாதா அக்கூலு ரசூலில்லா, ரசூலுல்லாவுக்கு நான் என்ன சொல்ல, ரசூலுல்லாவுக்கு முன்னால நான் என்ன பேச. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, அல்லாஹ் மீது சத்தியமாக நான் குற்றமற்றவள், நான் நிரபராதி என்று சொன்னாலும் நீங்க இப்ப என்ன நம்ப மாட்டீங்க. அந்த அளவுக்கு மதீனாவில் உள்ள இந்த செய்தியை நீங்க நம்பிட்டீங்க, இந்த வதந்திகளை நம்பிட்டீங்க, இந்த பேச்சுக்களை நம்பிட்டீங்க. எனக்குள்ள அழகான உதாரணம் ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகன்மார்களுடைய விஷயத்தில் என்ன சொன்னாங்க, ஃபஸப்ருன் ஜமீல் ஃபஸப்ருன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆன்
முஸ்தஆனு அலா மா தஸிஃபூன். நீங்கள் எதை வர்ணிக்கின்றீர்களோ அதிலிருந்து அல்லாஹ் மிகப்பெரிய உதவி செய்யப்பட்டவன். பொறுமை தான் எனக்கு மிகப்பெரிய சாதனம். அதே மாதிரி தான் நான் கூறிவிடுகின்றேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லிவிடுகின்றார்கள். அதற்கு முந்தைய தினம் இவங்க பேசிக் கொண்டிருந்த வேளையில ஒரு அன்சாரி பெண்மணியும் இவர்களுடைய சபையில வந்து உட்கார்ந்து, ஆயிஷா உங்களை பத்தி இப்படி பேசுறாங்க, இந்த செய்தியை கேட்டவுடன் அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மயக்க போட்டு விழுந்துடுறாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அந்த நேரத்தில் அவர்களுக்கு அவ்வளவு பெரிய வயது இல்லை. நபியவங்க வஃபாத்தாகிற நேரத்தில் அவர்களுடைய வயது 18. இந்த இன்சிடென்ட் நடந்த நேரத்தில் வேண்டுமென்றா ஒரு 13-14 வயசாக இருக்கலாம். 13-14 வயசுடைய ஒரு பெண்ணால இந்த மாதிரியான ஒரு செய்தியை தாங்கேருமா? ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை, நான் இந்த மாதிரியான பாவங்களை நினைச்சு பார்க்கல. என்னை எப்படியும் அல்லாஹ் நான் குற்றமற்றவள், நான் நிரப்பராதி என்பதை நபி அவர்களுக்கு கனவின் மூலமாகவது தெளிவுபடுத்துவான் என்று அவங்களே சொல்லுவாங்க. நான் பெரிசா குர்ஆன் ஓதுறதும் இல்ல, நான் சின்ன பிள்ளையாக இருந்தேன், அதனால எப்படியும் நான் குற்றமற்றவள் என்பதை அல்லாஹ் நபி அவர்களுக்கு ஏதாவது கனவின் மூலமா தெளிவுபடுத்துவான், எனக்காக வேண்டி வஹி வரும் என்று நான் நினைக்கவும் இல்லை என்று சொல்லி அதே நேரத்தில் நான் மறுபக்கமாக படுத்துக் கொண்டேன் என்று கூறினார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகின்றார்கள், இந்த விஷயம் நடந்து சில நிமிஷங்கள் கூட கழியல்ல, வளமைக்கு மாற்றமாக நபி அவர்களுக்கு வஹி வர ஆரம்பிக்கின்றது. வஹி வந்த கடும் குளிரில் கூட நபி அவர்களுக்கு வியர்க்க ஆரம்பித்துவிடும். நபி அவர்களுடைய முகத்திலிருந்து நெற்றியிலிருந்து வியர்வை கொட்ட ஆரம்பிக்கின்றது. நபியங்க முதலாவது சொன்ன வார்த்தை அபிஷேரியா ஆயிஷா, ஆயிஷா நீங்க நன்மாராயம் பெறுங்க, நீங்க சோபனம் பெறுங்க, அல்லாஹ் உங்களை குற்றமற்றவராக, அல்லாஹ் உங்களை நிரப்பராதியாக ஆக்கிவிட்டான் என்று நபி அவர்கள் சொன்னவுடன் என்னுடைய தாய் சொன்னாங்க, ஆயிஷா கும் இலா ரசூலில்லாஹ், ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால வந்து எளிமை இல்லைங்க சொன்னாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, இல்ல ஒருபோதும் நான் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால எழும்ப மாட்டேன், நான் நிற்க மாட்டேன், நான் என்னுடைய அல்லாஹ்வுக்கு முன்னால மாத்திரம் தான் நிற்பேன், நான் என்னுடைய அல்லாஹ்வை மட்டும் தான் புகழுவேன். ஏன்? நான் அவனை நம்பி இருந்தேன், அந்த அல்லாஹ் என்ன கைவிடல, நீங்க யாரும் என்ன 100க்கு 100 நம்பல்ல. அந்த வதந்தியால, அந்த செய்தியால உங்களோட உள்ளத்திலேயும் அது நடந்திருக்குமா என்ற ஒரு யூகம் வந்தது. அதனால என்னுடைய ரப்பை தவிர நான் வேற யாருக்காக வேண்டியும் எழுப்பவும் மாட்டேன், நன்றி செலுத்தவும் மாட்டேன், சுக்ர் செய்யவும் மாட்டேன் என்று சொல்லிவிடுகின்றார்கள்.